ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தாங்க இது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய அரசாங்கம் வந்துட்டு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இந்த தொழில் தொடங்குறதுக்கு. ஆல்ரெடி சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக அமையும். உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் யாராச்சும் இருக்காங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சாரி டு டிஸ்டர்ப் சொல்லிட்டு. அது ஒரு வீலாக் சேனல். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. கில்லி சாய் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் டீ ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் நீங்கள் நிறைய நியூஸில் நிறைய இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்களை அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றதும் இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி ரொம்ப எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கில்லி சாய் அப்படின்றது ஒரு நடமாடும் டீ கடை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, டீ கடை அப்படின்றது ஒரு கயோஸ் மூலயமா இயங்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, ஏதாச்சும் வந்துட்டு ஒரு ஷாப் வச்சு பண்ணுவாங்க, ஒரு மாலில் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம். ஆனால் இந்த டீ கடையோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் ஆட்டோ, அதாவது ஆட்டோ அந்த நிறுவனமும் கில்லி சாய் அப்படின்ற நிறுவனமும் ரெண்டு பேரும் இணைஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீ இல்லை, டீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நபர்களே பார்த்திங்க அப்படின்னா விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தளவுக்கு டீ குடிக்காமல் நாள் தொடங்குறதும் முடியறதும் இல்லைன்ற மாதிரி தான் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ டீ லவர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா தெரியும். எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, கோவிட் சுச்சுவேஷன்ஸ்லேயுமே வந்துட்டு டீ ஷாப்ஸ் வந்து அங்கங்கே வந்து திறந்து வச்சுருப்பாங்க. நம்ம வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல நம்ம போய் கூட்டத்தை பார்த்துருப்போம். ஸோ டீ கடையிலன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு டீன்றது ஒரு ஃபேமஸான விஷயம். ஸோ அந்த விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் முழுக்க பெண்கள் மட்டுமே வந்து சேர்ந்து செய்யக்கூடிய இந்த தொழில். அதாவது பெண்கள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆட்டோ அப்படின்னும் போது பெண்களால் அது இயக்கக்கூடியதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஷின் வரும். ஆட்டோன்றது நம்ம நார்மல் வெஹிக்கிளோட இந்த வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்றாங்க. ஆல்ரெடி பெண்கள் வந்து நிறைய துறையில் வந்துட்டு சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட் இந்த ஆட்டோவோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இது 15 ஆம்ப்ஸ் பேட்டரியில் வந்து இயங்கக்கூடியது தான். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 யூனிட் வரைக்கும் நமக்கு சார்ஜ் வந்து தேவை. ஒரு நாளைக்கு 25 ரூபா மட்டுமே செலவு. நம்ம வீட்டில் இருக்க கரண்ட்லேயே இந்த ஆட்டோவை நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். 55 கிலோமீட்டர் அளவுக்கு ஸ்பீட் வந்து போகும். 0 மெயின்டெனன்ஸ் நமக்கு. அதே போல் பெண்கள் இயக்குறாங்க அப்படின்றதுனால எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மெஷினரிஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதில் பார்த்திங்கன்னா கேமரா, ஜிபிஎஸ் சிஸ்டம், அதே போல் எலக்ட்ரானிக் பில்லிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த இடத்துலையுமே வந்து பெண்கள் வந்து இதை டைரெக்டாக போய் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஆட்டோவோட ஸ்பெசிஃபிகேஷன். அடுத்தது நம்ம டீயோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். அவங்கக்கிட்ட 15 ரூபா அப்படின்ற விலையிலேருந்து ஸ்டார்டிங்க. ஸோ 20 ருபீஸ், நமக்கு 40 ருபீஸ், 200 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குது. கிட்டத்தட்ட 15 ஐட்டம் அவங்க தராங்க. டீ மட்டும் இல்லைங்க, ஸ்நாக்ஸ், அதாவது டீ கூட பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்டு முடிச்சாதான் அந்த டீயே குடித்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய பேஸே. ஒரு டீ கடைக்கு போனோன்னா 2 பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றது தான் அதோடைய பேஸ். ஸோ அந்த ஒரு பேஸை வந்து இவங்க கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கோவிட் டைம்லலாம் வந்துட்டு நடமாடும் வெஜிடபிள் ஷாப் சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒன்று பண்ணாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நடமாடும் கிளினிக்ஸ்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் எந்த இடத்துல இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும். ஏன்னா நம்ம ஊரில் எங்கே வேணாலும் வந்து கடையை போட்டுக்கலாம், எங்கே வேணால் வண்டியை கொண்டு போய் நிறுத்தி கூட்டத்தை சேர்த்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பண்ணணுன்னா கவர்மெண்ட்டோடைய பெர்மிஷன்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அந்த பெர்மிஷனை தான் கவர்மெண்ட் வந்து தராங்க. இப்போது ரீசெண்டாகவே அமைச்சர் வந்து இந்த ஒரு இனாக்ரேஷன், இந்த மாதிரி ஒரு கில்லி சாய் அப்படின்றது ஒரு நல்ல வரவேற்பு தக்கக்கூடியது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பெண்களுக்கு இருக்குது அதுவும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து செய்யலாம். ஸோ இதோடைய பிஸ்னஸ் பிளான் மாடல் பற்றி நான் சொல்லிடுறேன். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கில்லி சாயை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட அவங்க ஒரு 4 டைப்ஸ் பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்காங்க. கில்லி மொபைல் மாடல்னு சொல்லிட்டு அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டு உங்களுக்கு ஆட்டோ, நீங்கள் எனிவேர் அதை கொண்டு போகலாம் நீங்கள். அதே போல் ஹீட்டட் சாய் டிஸ்பென்ஸ் வச்சுருப்பாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷெல்ஃப் வச்சுருப்பாங்க, சேல்ஸ் கவுண்டர், எலக்ட்ரானிக் பில், சிசிடிவி, இது எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மூவபிள் வெஹிக்கிள்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் டீ இதில் ஃபில் பண்ணணும் அப்படின்றது எவ்ரி மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவங்களுடைய ஷாப் இருக்கும். அங்கே வந்து நம்ம டீ ஃபில் பண்ணிடணும். ஸோ 2 to 5 கிலோமீட்டர்ஸ் சரௌண்டிங்ஸில் வந்து நம்ம எங்கே வேணால் போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ யாரும் நம்மளை கேட்க மாட்டாங்க. ப்ராப்பராக நமக்கு வந்து நமக்கு அலோட், நம்ம போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதுதான் வந்து மொபைல் மாடல். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கயோஸ்க் மாடல். கயோஸ்க் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியும், தள்ளுவண்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே இடத்துல இருக்கும், அது மொபைல் கிடையாது. ஆனால் எந்த இடத்துல நினைக்கிறோமோ அங்கே போடலாம். ஸோ அந்த மாடல். அதுக்கு ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 to 100 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு உங்களுக்கு அந்த கயோஸ்க் அந்த பிளேஸ் இருக்கணும், ஸ்பேஸ் உள்ள. அதே போல் இது எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட்ஸ் ஃப்ரண்ட்டில் போடலாம். நீங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போஸ், ஃபுட் கோர்ட்ஸு, ஷாப்பிங் மால்ஸ் இங்கெல்லாம் பண்ணலாம். இதுதான் 2வது மாடல். 3வது பார்த்தீங்க அப்படின்னா கில்லி ரன். இதுக்கு இடம் எவ்வளோ தேவைன்னா 150லேருந்து 400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதுக்கு வந்து இடம் தேவை. இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம், ஒரு கல்லால் கட்டக்கூடிய ஒரு டீ கடை அப்படின்னு சொல்லிக்கலாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா கில்லி ப்ளே மாடல். ப்ளே மாடல் அப்படின்றது ஒரு காஃபி வாங்கிட்டு நம்ம 1 மணி நேரம் உட்காந்துருப்போங்க இல்லைங்களா கடையில். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெல்லாம் சூட் ஆகிற இடம் தான். சிம்பிளாக சொல்லணும்னா 400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அந்த பிளேஸ் ஒன்று இருக்கணுங்க. ஸோ அதுதான் வந்துட்டு கில்லி ப்ளே மாடல். ஒரு ஹை எண்டான ஒரு டீ ஷாப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இவங்களோட மாடல். இப்போது இதெல்லாமே ஓகே. பட் இவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன சார்ஜஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 4 lakhsலேருந்து உங்ககிட்ட ஸ்டார்டிங்கு. சார்ஜஸை கேட்டோன்னு நீங்களாம் அதிர்ந்து போயிடுவீங்க. ஐயோ, பெண்கள் ஆரம்பிக்கலாம், திருநங்கைகள் ஆரம்பிக்கலாம், ஆனால் வந்து 4 lakhs கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, எங்கே போகும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஆப்ஷன் அவங்க சொல்கிறாங்க. லோன் டவுன் பேமெண்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும், உங்களுக்கு ஃபினான்ஸ் வந்து அந்த கம்பெனி மூலியமாகவே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ இவங்களை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம், பெண்கள் ரொம்ப சூப்பராகவே வீட்டில் சமைப்பாங்க. பெண்கள் தான் சமைப்பாங்க வீட்டில் நிறைய 90%. ஆனால் ஹோட்டல்ஸில் மட்டும் ஏன் ஆண்கள் இருக்காங்க? அந்த ஃபுட்டு வீட்டை விட ஹோட்டலில் வாங்கினா தான் எல்லாருக்குமே ஆர்வம். ஈவன் அந்த பெண்களே வந்து ஹோட்டலில் வாங்குறது தான் வந்து ஆர்வமாக சாப்பிட்றாங்க. அப்படின்னும் போது எப்படி அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் இந்த டீ கடையை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து மேல்ஸ் இன்வால்வ் கிடையாது. ரதர் தென் அவங்க டீ குடிக்கிறத தவிர்த்து நான் சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்து பெண்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, திருநங்கைகள் யாராச்சும் உங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எங்கே நமக்கு போய் ஜாப் கேட்டால் கொடுப்பாங்க, ஏதாச்சும் தொழில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேணாம். தயவு செய்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஷைன் ஆக முடியும். அதே போல் மாற்றுத்திறனாளிகளும் கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் இவங்க தராங்க. ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஆட்டோ ஓட்ட தெரியும் அப்படின்னாலே நீங்கள் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கலாம். இல்லை கயோஸ்க் மாடல்னால் அது கூட வேண்டாம், நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே இந்த பிஸ்னஸை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 கிட்ட அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் அதாவது இந்த 2021 பார்த்தீங்கன்னா 100 அவங்கக்கிட்ட வந்து இந்த மாடலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் இருக்காங்க. த்ரூ அவுட் தமிழ்நாடு. சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. இப்போ சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வடபழனி, த்ரஸ்ட்புரம், கோடம்பாக்கம், பெசன்ட் நகர், டி நகர் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டீலர்ஷிப் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஃபினான்ஸ் கண்டிப்பாக அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதே போல் பார்க், மெரினா இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேசஸ், க்ரௌடட் பிளேசஸில் நம்ம போட்டோம் இந்த நடமாடும் ஆட்டோ டீ ஷாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சேல்ஸும் ஆகுங்க. ஸோ வித்தின் 3 to 5 கிலோமீட்டர்ஸ்ன்றது அந்தந்த ஏரியாலேயே உங்களுக்கு வந்து ஃபில்லிங் பாயிண்ட்ஸ் அவங்க வைப்பாங்க. இது இப்போ தான் வந்து க்ரோயிங். ஸோ இது வளர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனாக இப்போ கொண்டு வர்றது நோ பொல்யூஷன், அதாவது பொல்யூஷனே இருக்கக்கூடாது, மாசு இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்னு தான். அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா ஆட்டோ. ஸோ இதில் வந்து ஆட்டோனாலே நம்ம பார்ப்போம் எவ்வளோ புகையை வந்து தள்ளிட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோன்னும் போது நமக்கு அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து அவ்வளோ வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும், பொல்யூஷன் எதுவும் க்ரியேட் பண்ணாது. இன்னொன்று ஆண்டர்ப்ரனர்ஷிப் நமக்கு ஏற்படுத்தும். டீ கடை அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஸோ டீ கடை வச்சு கோடீஸ்வரங்க ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பேக் எண்டில் வேணால் மெயில்ஸ் இருங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு பெண்கள் இருக்காங்க, ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாதீங்க. இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மளோட இன்னொரு சேனலும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு வந்து இந்த சேனலை கொண்டு போயிருக்கு. ஏன்னா
நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி மோர் தென் 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஃபேஸே காட்டாமல் ஜஸ்ட்டு வந்துட்டு வார்த்தைகளை மட்டும் நம்பியே, என்னோடய வார்த்தைகளை மட்டும் நம்பியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் எதுவுமே சொன்னது கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நிறைய சேனல்ஸ் நம்ம பார்க்குறோம். நிறைய சேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முகம் அவங்க முகத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் குரலுக்காக மட்டுமே வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக என்னோடய ஐடியாஸை, என்னோடய தாட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே ஆண்டர்ப்ரெனர் ஆகணும். அதுதான் என்னோட விருப்பமும் என்னோட ஆசையும். கண்டிப்பாக வந்துட்டு இப்படி இருக்கக்கூடாது. நம்ம நாடு வந்து இப்படி இருந்துடக்கூடாது. ஒரு ஆண்டர்ப்ரெனர்ஷிப் ஜாப் இல்லாமல் ஒரு ஆண்டர்ப்ரெனர்ஷிப், நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு ஜாப் கொடுக்குற மாதிரியான ஒரு சொசைட்டிலேருந்து நம்ம வரணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இயர் அமையும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.